சர்வதேச அளவில் கரும்பு உற்பத்தியில் பிரேசில் முன்னிலை வகித்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்தியா, சீனா, தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பாரிய அளவில் கரும்பு பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. எமது அண்டை நாடான இந்தியா உலக அளவில் கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்தை பெற்றிருந்தாலும் கரும்பு என்பது இந்தியாவிற்கு பாரம்பரியமாக உரித்தான ஒரு பயிர் அல்ல. அப்படியென்றால் முதலிடத்தில் இருக்கும் பிரேசில் நாட்டிற்காவது கரும்பு பாரம்பரியமான ஒரு தாவரமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கான பதிலும் இல்லை என்பதே ஆகும். உண்மையில் கரும்பு என்பது அதை வெட்டி சுவை பார்த்தனர். அதன் இனிப்பு சுவை அவர்களை ஈர்த்து கொண்டது. அது மட்டுமன்றி அதனை கசக்கி பிழிந்து அதன் சாற்றையும் பருகினர். எனவே பப்புவா நியூகினியாவிலிருந்துதான் இந்தியாவிற்கு கரும்பு தனது பயணத்தை மேற்கொண்டுள்ளது. பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பப்புவா நியூகினியாவிலிருந்து எப்படி இந்தியாவுக்கு கரும்பு பிரயாணம் செய்தது என்பதை பற்றி தேடி பார்க்கும்போது அதற்கான பதில் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. சங்க இலக்கியம் போற்றும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சியின் முன்னோர்கள்தான் மரக்கலம் ஏறி கடல்கள் பல கடந்து கிழக்காசியாவையும் தாண்டி சென்று கரும்பை கண்டுபிடித்து இந்தியாவுக்கு கரும்பை கொண்டு வந்தனர் என கூறப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் தமிழகத்திற்கே முதல் முறையாக கரும்பை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதனை பற்றிய புறநானூற்று பாடலொன்றும் ஏடுகளில் காணப்படுகின்றன. அரும்பெறல் அமிழ்தமன்ன கரும்பு இவன் தந்தோன் பெரும் பிறங்கடையே என்ற புறநானூற்று பாடலின் மூலம் கரும்பு கடல் கடந்து சென்று இங்கே கொண்டு வரப்பட்டது என கூறப்படுகிறது. இப்படியாக நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட கரும்பை ஆதி தமிழர்கள் வாரி அணைத்து ஏற்றுக்கொண்டனர். பண்டைய கால தமிழர்களுக்கு கரும்பு மற்றும் அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அச்சு வெல்லம், மண்ட வெல்லம், நாட்டு சர்க்கரை ஆகியவை நெல்லுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விளைபொருட்களாக இருந்து வந்துள்ளது. கரும்பிலிருந்து வெல்லம் மற்றும் சர்க்கரை மட்டுமன்றி ஓய்வு நேரங்களில் மற்றும் களியாட்டங்களில் பருகப்படும் மதுவையும் கரும்பிலிருந்து தயாரித்து பருகியுள்ளனர் பண்டைய தமிழர்கள். அறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் இது தொடர்பாக பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். பண்டைய தமிழர்கள் கரும்பு பயிர் செய்கை, வெல்லம், சர்க்கரை உற்பத்தி ஆகியவற்றில் எந்தளவு தூரம் மேலோங்கி இருந்தனர் என்பதை, எப்படி ஏனைய நாடுகளுக்கு முன்னோடியாக இருந்தனர் என்பதற்கு அறிஞர் மயிலை சீனி வெங்கடேசாமி அவர்கள் முக்கியமான ஆதாரம் ஒன்றையும் முன்வைக்கின்றார். மதுரை நகரத்தின் அருகிலுள்ள அழகர்மலை பகுதியில் கிடாரிப்பட்டி என்ற கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தின் மலைப்பகுதி மேலே ஒரு குகை உள்ளது. இந்த குகை பகுதிகளில் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பௌத்த மற்றும் சைன மத துறவிகள் தங்கியிருந்து தியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். துறவிகளின் வசதிக்காக அந்த குகையிலேயே கல் படுக்கையொன்றை அந்த நகரத்தில் வசித்து வந்த செல்வந்தர்கள் தானமாக அமைத்து கொடுத்தனர். இதன் போது அந்த கல் படுக்கையில் அவர்களது பெயர்களையும் பொறித்து வைத்துள்ளனர். தற்பொழுதும் கோவிலுக்கு தானமாக பொருட்களை வழங்கும் போது உபயக்காரர்களின் பெயர்கள் பொறிக்கப்படுவது வழமையான ஒன்றாகும். இத்தகைய கல்வெட்டு ஒன்றில் பிராமி எழுத்துக்களில் பணித வாணிகர் நெடுமூலன், இந்த பணித வாணிகர் எனப்படுபவர்கள் சர்க்கரை மற்றும் வெள்ளக்கட்டிகளை எடுத்து சென்று சந்தையில் விற்பவர் என்று பொருள் கூறப்படுகிறது. இதன் மூலம் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிலேயே கரும்பை பயன்படுத்தி சர்க்கரை மற்றும் வெல்லம் ஆகியவற்றை உற்பத்தி செய்து அதனை சந்தையில் வியாபாரம் செய்யும் அளவுக்கு தமிழர்கள் முன்னேறி இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. சோழர் காலத்தில் கரும்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட சர்க்கரையை கொண்டு கும்மாயம், பயிற்று, பானகம் போன்ற இனிப்பு வகைகளை பண்டிகைகளின் போதும் திருவிழாக்களின் போதும் தயாரித்து பயன்படுத்தியுள்ளார்கள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே போல கரும்பை கருப்பங்களி, பலன வெதிர் போன்ற வேறு பெயர்களை கொண்டும் அழைத்துள்ளனர் பழந்தமிழர். கரும்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வெல்லத்தை விசயம், கரும்பின் தீஞ்சாறு என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதே போல நாட்டு சர்க்கரையை அக்காரம் என்றும் பெயர் வழங்கி வைத்துள்ளனர். திருவிழா மற்றும் பண்டிகை காலங்களில் வாழை மரத்துடன் சேர்த்து முழு கரும்பையும் கட்டி வீடுகளை அலங்காரம் செய்து வந்துள்ளனர் தமிழர்கள். அந்த அளவிற்கு கரும்பு மற்றும் கரும்பினால் உற்பத்தி செய்யப்பட்ட வெல்லம் ஆகியவற்றுடன் ஈருயிரும் ஓருயிராக தமிழர்கள் பின்னி பிணைந்து வரலாற்று காலம் தொட்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த இனிப்பான கரும்பு பாரம்பரியம் காரணமாகவே ஜாதி மத வேறுபாடன்றி அனைத்து தமிழர்களாலும் கொண்டாடப்படும் சமத்துவ சமூக பண்டிகையான தைப்பொங்கல் அன்று பெரும்போக பயிற்சிகையில் கிடைத்த நெல்லிலிருந்து தயாரிக்கப்பட்ட புத்தரிசியுடன் கரும்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற வெல்லத்தை சேர்த்து உழவனி நண்பனான பசுமாட்டு பாலிலிருந்து செய்யப்பட்ட நெய்யை சேர்த்து அக்கார வடிசல் என்ற உணவை தயாரித்து அதை சூரியனுக்கு படைத்து வழிபட்டு வருகின்றனர். அக்கார வடிசல் என்பது வேறொன்றுமில்லை, தை முதல் நாளன்று நாம் அனைவரும் விரும்பி உண்ணும் தை பொங்கலே அக்கார வடிசல் என்று முன்னைய காலங்களில் அழைக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியினுள்ளது சீனியை பயன்படுத்தும் போதும் கூட அரச குடும்பமும் உயர் வகுப்பினர் மட்டுமே ஐரோப்பா முழுவதும் இதனை பயன்படுத்தி வந்தார்கள். காரணம் என்பது இந்தியாவிலிருந்து சீனியை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பொருட்செலவையும் கால செலவையும் ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் என்பது உண்மையில் ஒரு சீனியினுடைய ஆயுட்காலம் என்பது சரியாக அந்த சீனி விஷமாகாமல் இருப்பதற்கான ஆயுட்காலம் என்பது 6 மாதங்கள். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த சீனியை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்று அங்கு அந்த சீனியை பருகுவதோ அல்லது உட்கொள்வதற்கான உணவு பதார்த்தங்களில் சேர்ப்பதோ என்பது மிகப்பெரிய ஒரு வேலையாக பார்க்கப்பட்டாலும் கூட ஐரோப்பாவில் இதனை விதைக்க முடியுமா என்று ஐரோப்பியர்கள் தேடி பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு அதற்கான சரியான ஒரு காலநிலை அமையவில்லை. இருந்தாலும் அதற்கான ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கு சீனியை பதப்படுத்தலாம், அதாவது கரும்பு உற்பத்தியை மேற்கொள்ளலாம். அதற்கு அடிமைகள் தேவை. அடிமைகளை எப்படியெல்லாம் உருவாக்கலாம், அடிமைகளை எங்கிருந்து பெறலாம் என்கின்ற தேடலில் ஆசியாவில் அதிகமாக அடிமைகள் இருப்பதாக அவர்களுக்கு ஒரு ஆடுரம் கூறப்படுகிறது. உண்மையில் ஆசிய மக்களை அடிமைகளாக மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். அதனால் தான் ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பாவின் காலனித்துவ நாடுகளுக்கு கீழ் ஒட்டுமொத்த ஆசியாவும் காணப்பட்டது. அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டது. உணவு உற்பத்தி, அதே நேரத்தில் பல்வேறுபட்ட உற்பத்திகள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொழுது மக்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். மக்களையும் விலை கொடுத்து வாங்கியிருந்தார்கள். வெள்ளையர்களுடைய பார்வையில் கருப்பினத்தவர்கள், அதாவது கருப்பாக இருப்பவர்கள் அனைவருமே ஏற்கத்தகாதவர்கள். அதாவது அவர்களை எங்களோடு அட்டிவிடக்கூடாது, ஒட்டிவிடக்கூடாது, அவர்களுக்கும் எமக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்கின்ற ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்ட காலகட்டமாக இந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு என்பது அமைந்திருந்தது. ஐரோப்பியர்கள் உட்கொள்ளும் பொழுது கரும்பினுடைய மாற்றம், அதாவது கரும்பினுடைய உற்பத்தி எப்படியெல்லாம் விஸ்தீரணம் அடைகிறது என்கின்ற வரலாற்று கதையை தெரிந்து கொண்டு அடுத்ததாக மக்கள் எப்படி அடிமை சந்தையில் விற்கப்பட்டார்கள் என்கின்ற நிஜத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். அதியமான் மன்னரின் முன்னோர்கள் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருந்தாலும் அதற்கு முன்னரே இந்திய தீபகற்பத்தில் கரும்பின் சுவடுகள் ஆங்காங்கே தென்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான பண்டைய நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு கரி துண்டை எடுத்து விஞ்ஞான பகுப்பாய்வுக்கு உட்படுத்திய போது அது ஒரு கரும்பு துண்டாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்தியன் ஃபுட் அ ஹிஸ்டாரிக்கல் கம்பேனியன் என்ற புத்தகத்தில் நூலாசிரியர் KD ஆச்சாரியா மற்றொரு முக்கியமான பதிவை மேற்கொள்கிறார். அவர் கருத்துப்படி மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தபோது அவரது படை தளபதியாக செயற்பட்ட நேயகோஸ் ஆஃப் கிரீட் என்பவர் தேனீக்களின் உதவியின்றி தேனை தரும் புல்லென கரும்பை பற்றி வர்ணிக்கிறார். இந்த சம்பவம் இடம்பெற்றது பஞ்சாபில் அமைந்துள்ள சிந்து மாகாண பகுதியிலாகும். அதே போல சர்க்கரையை பார்த்த கிரேக்கர்கள் சாம்பல் நிறத்தில் இருக்கும் இந்த பொருள் தேனை விடவும் அத்தி பழத்தை விடவும் இனிப்பான ஒரு பொருள் என குறிப்பிடுகின்றனர். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அவர்கள் சர்க்கரையை எதனுடன் ஒப்பிடுகிறார்கள் என்றால், ஆம், அவர்கள் சர்க்கரையை தேனுக்கு ஒப்பான ஒரு விடயமாக குறிப்பிடுகின்றனர். அதாவது பண்டைய காலத்தில் இந்திய தீபகற்பத்தின் வெளியே இனிப்பு என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம் அது தேன் மட்டும்தான். சர்க்கரையை அதுவரை அவர்கள் கண்களால் கூட கண்டதில்லை. பன்னெடுங்காலமாக சர்க்கரை என்பது இந்திய தீபகற்ப மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு மட்டுமே ஒரு உரித்தான பொருளாக இருந்து வந்துள்ளது. இப்படியாக சிந்து சமவெளி நாகரிகத்திலும் பஞ்சாபை சூழவுள்ள பகுதிகளிலும் ஏற்கனவே கரும்பு பயிர் செய்யப்பட்டு வந்த நிலையில் ஏன் பப்புவா நியூகினியாவிலிருந்து நெடும் பயணம் மேற்கொண்டு கரும்பு தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது என்ற கேள்விக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. கரும்பை பற்றிய மற்றொரு வரலாற்று கதையில் போலனேசிய கடலோடிகள் இந்தியாவின் கரையோரங்களுக்கு வந்திருக்கலாம், அவர்கள் மூலமாக இது கொண்டு வரப்பட்டு இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மற்றொரு கதையின்படி முதலாம் சங்க காலத்திற்கு முன்பிருந்தே பழந்தமிழர்கள் கடல் பயணங்களை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் அவர்கள் பப்புவா நியூகினியா பகுதிகளுக்கும் பயணங்களை மேற்கொண்டு அங்கிருந்து கரும்பை கொண்டு வந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் தமிழர்களிடமிருந்து இந்தியா முழுவதற்கும் மற்றும் இலங்கைக்கும் கரும்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இவை அனைத்துமே வாதங்களாக முன்வைக்கப்படுகிறதே தவிர தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் எதுவும் நிறுவப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 600ஆம் ஆண்டில் பதஞ்சலியால் எழுதப்பட்டது என நம்பப்படும் மகாபாஷ நூலில் சீனியை குறிப்பிடுவதற்கு சர்க்கரா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சர்க்கரா எனும் சமஸ்கிருத சொல்லிலிருந்தே சர்க்கரை எனும் சொல் தோன்றியிருக்கலாம் என்று மொழி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த காலகட்டத்தில் பழுப்பு நிறத்தில் இருந்த சர்க்கரையை கண்டி என்று குறிப்பிட்டுள்ளனர். கண்டி என்ற சொல்லே பின்னாட்களில் இனிப்பு பண்டங்களுக்கு கேண்டி என்ற பெயரை பெற்றுத்தந்தது. மற்றொரு பெயர் பற்றிய கதையாக கரும்புகள் அதிகமாக விளைந்த வங்காள நாட்டின் பகுதியில் கரும்பை சின்னி என்ற பெயரில் அழைத்துள்ளனர். இதுவே பிற்காலத்தில் மருவி சின்னி சீனியாக மாறியிருக்கிறது.
இதேபோல கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் பௌத்த மன்னரான ஹர்ஷவர்தனின் காலகட்டத்தில் சீனாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த புத்த துறவிகள் இங்கிருந்து கரும்பை கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் அவர்கள் வெல்லம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொண்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் எமது அண்டை நாடான இந்தியாவிலிருந்துதான் கரும்பு மற்றும் சர்க்கரை தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஆகியன சீனாவிற்கு சென்றுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சர்க்கரையின் வரலாற்றில் பல கசப்பான பக்கங்கள் ஒன்று என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? அந்த கசப்பான நாட்களின் ஆரம்பம் இங்கிருந்துதான் துவங்குகிறது. அதாவது வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் ஐரோப்பியர்களுக்கு சீனியின் அறிமுகத்துடனேயே ஆரம்பிக்கிறது. ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி கப்பல் கப்பலாக படையெடுத்து வந்ததற்கு முக்கியமானதொரு காரணமாக அமைவது சர்க்கரை ஆகும். தேநீரை போல சர்க்கரையின் சுவைக்கும் ஐரோப்பிய சுவை அரும்புகள் அடிமை சாசனம் எழுதி தந்துவிட்டன. எனினும் இந்தியாவிலிருந்து குறைந்தளவிலான சர்க்கரையையே ஐரோப்பியர்களால் அங்கு கொண்டு செல்ல என்னவெல்லாம் நடைபெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை குறிப்பிடும் சொல்லான கூலி என்ற சொல்லை முகப்பக்கத்தில் தாங்கியிருக்கும் கூலிஸ் ஆஃப் த எம்பயர் புத்தகத்தில் எழுத்தாளர் ஆதோஷ் குமார் ஒப்பந்த தொழிலாளர்கள் கொண்டு செல்லப்பட்ட விதம் மற்றும் அவர்கள் வாழ்ந்த விதம் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தேயிலை மற்றும் கரும்பு தோட்டங்களிலிருந்து தொழிலாளர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள், ஆவணங்கள், பெயர் குறிப்புகள் என்பவற்றின் அடிப்படையில் பல உண்மை சம்பவங்களை கொண்டே இந்த நூலானது எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலில் முக்கியமான 2 விடயங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இப்படியாக இந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளர்கள் பிற நாடுகளுக்கு கொண்டு செல்லும் போது கப்பலில் ஆதிக்க சாதி, இடைநிலை சாதி, தாழ்ந்த சாதி என்ற வேறுபாடின்றி ஒன்றாகவே அமர வைக்கப்பட்டனர். அடிமைகளாக கொண்டு செல்லப்படும் போது கூட சாதிய வெறி நீங்காமல் தாழ்ந்த சாதி மக்களுடன் ஒன்றாக எம்மை அமர வைத்து எங்களை அழுக்காக்கி விட்டீர்கள் என்று அதிகாரிகளுடன் உயர்ந்த சாதி ஒப்பந்த கூலிகள் சண்டையிட்டனர். எனினும் தேயிலை தோட்டங்களிலும் கரும்பு தோட்டங்களிலும் சாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றாகவே தங்க வைக்கப்பட்டனர். அதாவது இன்றளவும் இலங்கையிலும் கூட ஒரு சிலர் சாதி பெருமை, ஆண்ட பரம்பரை பெருமை பேசி வருகின்றனர். ஆனால் வெள்ளைக்காரனிடம் இவர்கள் அனைவருமே ஒரே காலத்தில் கை கட்டி நின்று வேலை பார்த்தவர்கள்தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். அதாவது வெள்ளையர்களின் பார்வையில் இவர்கள் அனைவருமே தீண்டத்தகாத கருப்பர்கள்தான். உயர் சாதியினர் தாழ்ந்த சாதியினரை தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தது போல வெள்ளையர்கள் ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களையும் தீண்ட தகாதவர்கள், அருகில் செல்ல கூடாதவர்கள் என ஒதுக்கி வைத்தே வேலை வாங்கினர். இவற்றை பார்த்த ஆண்ட சாதியினர் அல்லது உயர் குலத்தினர் நலிவுற்றோர் மீது நாம் செய்த வன்முறை நமக்கே திரும்பி நடக்கிறதே என வருந்தினார்கள். முதலில் ஆண்கள் மட்டுமே இந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளர்களாக கூட்டி செல்லப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு பல உளவியல் பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக நீண்ட கலந்த ஆலோசனைகளுக்கு பின்னர் பெண்களையும் ஒப்பந்த தொழிலாளர்களாக அழைத்து செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இப்படியாக பெண் ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து செல்வதற்காக கண்காணிமார்களுக்கு மேலதிகமாக தரகு பணம் வழங்கப்பட்டது. பேராசை காரணமாக அதிக பணத்திற்கு ஆசைப்பட்ட கண்காணிமார்கள் பல பெண்களுக்கு ஏமாற்று வார்த்தைகள் கூறி அவர்களை நயவஞ்சகமாக வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தனர். இப்படியாக கரும்பு தோட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண்கள் பலரும் அங்கே தோட்டங்களில் வேலை பார்த்து வந்த தோட்ட துரைமார்கள் மற்றும் அதிகாரிகளால் சொல்லன்னா துயரத்திற்கும் உள்ளாக்கப்பட்டனர். இந்த துயரத்தையும் தாண்டி அங்கே வேலை பார்த்து வந்த பெண் தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்த்து வந்த ஆண்களை திருமணம் செய்த போது அவர்களுக்கு தோட்ட வேலைகளுக்கு மேலதிகமாக குடும்ப பாரத்தையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆணாதிக்க சமூகமாக பல 100 வருடங்களாக வாழ்ந்து வந்த இந்தியர்கள் கடல் கடந்து கரும்பு தோட்டம் சென்று வேலை செய்த போதும் அதையே தொடர்ந்தனர். பெண்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளை வளர்ப்பு, சமையல் என அனைத்து பொறுப்பும் அவர்களது தலையிலேயே ஏற்றப்பட்டது. இதற்கு மேலதிகமாக 14 மணி நேரம் கரும்பு தோட்டத்திலும் அவள் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு சிறு உதவியும் ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படியாக தோட்ட முதலாளிகள், கண்காணிமார் மற்றும் பக்குவமடையாத தோட்ட தொழிலாளர்கள், அதாவது நிகழ்கால மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கு நூலகங்களிலே இவ்வாறான புத்தகங்களை வாங்கி வைத்து அவர்களை அதை படிப்பதற்கான ஆர்வத்தையும் விழிப்புணர்வையும் நீங்கள் ஊட்ட வேண்டும். இவ்வாறான நபர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது வரலாறு என்பது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, எப்படிப்பட்ட வரலாற்றில் நாங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தடம் நிகழ்ச்சி என்பது மாணவர்களை மையமாக வைத்து மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்பதையும் தாண்டி நல்ல விடயங்கள்
விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நாங்களும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். கற்றது கையளவாக மட்டுமே இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இன்னும் அதிகமான விடயங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு சில விடயங்களை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களும் அதுவும் தமிழர்களும் வாழ்ந்திருக்கிறார்களா, இவருடைய புத்தகங்களினூடாக நல்ல பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காரணம், கிறிஸ்தவத்திற்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒற்றுமைகள் என்ன, அதே நேரத்தில் பௌத்தத்தை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருக்கிறார். சமண மதமும் தமிழும் எப்படி ஒன்று பிணைந்து இருந்தது, கல்வெட்டுகளில் கூறப்படுகின்ற வரலாற்று ரீதியாக பல ஆய்வாளர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை அவரும் களத்திலே களமிறங்கி ஆய்வு செய்து அதனை புத்தகமாக வெளியிட்டு பல்வேறு நல்ல விடயங்களை அந்த புத்தகத்திலே உட்படுத்தி இருக்கிறார். உண்மையில் காட்சி பொருளாக மட்டுமல்ல, அவரை போற்றுவதற்கு கூற தகுதியானவர்களாக இவ்வாறான பல அறிஞர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தை தேடி படியுங்கள். பழங்காலத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தியிருந்தார்கள், அவர்கள் கடைபிடித்த உணவு கலாச்சாரம் என்பது, பழக்க வழக்கம் என்பது இன்றைய காலத்தில் ஏன் பின்பற்றப்படாமல் போய்விட்டது என்பதை தேடி பார்த்து அவர்களை சந்தித்து முடிந்தால் அவர்களுடைய புத்தகத்தை படித்து மீண்டும் உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து சரியான ஒரு பாதையில் பயணிப்போமாக இருந்தால் நாமும் ஆரோக்கியமாக இருப்போம், சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த சீனியினுடைய வரலாற்று கதையினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் அதிகமாக இந்த மாதத்தினுடைய இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்றன. இன்னும் அதிகமான உணவுப் பொருட்களினுடைய வரலாற்று கதையை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.